மேற்கு வங்க மாநிலம் ஹவுராவில் வைரஸ் காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட கணவருக்கு புற்றுநோய் மருந்து கொடுத்து மனைவி மற்றும் அவரது ஆண் நண்பர் கொடூரமாக கொலை செய்த சம்பவம் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஹவுராவை சேர்ந்தவர்கள் நசீம் சாஹினா தம்பதியர். நசீம் சர்தார் கடந்த 21 நாட்களாக கடுமையான வைரஸ் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு அவதிக்குள்ளான நிலையில் நசீமை அவரது மனைவி மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லாமல் வீட்டிலேயே வைத்து கவனித்து வந்துள்ளார். முன்னதாக சாஹினா பார்மசிஸ்டான ஷேக் மோர்செலிம் என்பவருடன் திருமணத்தை கடந்த உறவில் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் வீட்டில் படுத்த படுக்கையாகி காய்ச்சலால் அவதிப்பட்டு வந்த கணவர் நசீமை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லாமல் ஷேக் மோர்செலிமிடம் அழைத்துச் சென்றுள்ளார். ஷேக் மோர்செலிம் நசீமுக்கு காய்ச்சலுக்கான மருந்துகளை பரிந்துரைப்பதற்கு பதிலாக புற்றுநோய்க்கான கீமோதெரபி மருந்துகளை பரிந்துரை செய்த நிலையில் சாஹினா பர்வின் அந்த மருந்துகளை நசீமுக்கு தொடர்ந்து கொடுத்து வந்துள்ளார். தொடர்ந்து நசீமின் உடல்நிலை மேலும் மோசமாக மாறத் தொடங்கிய நிலையில் ஒரு கட்டத்தில் நசீம் தனது சுய நினைவை இழந்துள்ளார். இதையடுத்து அக்கம் பக்கத்தினர் உறவினர்கள் அவரை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்ததை அடுத்து அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது. இருப்பினும் நசீமின் உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றாக செயலிழக்கத் தொடங்கவே சந்தேகமடைந்த மருத்துவர்கள் நசீம் முன்னர் எடுத்துக்கொண்ட மருந்துகள் குறித்த விவரங்களை சாஹினாவிடம் கேட்டுள்ளார். அப்போது அவரது ஆண் நண்பரான பார்மசிஸ்ட் வாய்மொழியில் பரிந்துரைத்த புற்றுநோய்க்கு அளிக்கப்படும் கீமோதெரபி மருந்துகளை நசீமுக்கு வழங்கியது தெரிய வந்தது. இதன் மூலம் கணவருக்கு உடல்நிலை சரியில்லாததை பயன்படுத்தி கொண்ட சாஹினா கள்ளக்காதலருடன் சேர்ந்து கணவருக்கு தவறான மருந்துகளை கொடுத்து அவரை தீர்த்து கட்ட திட்டம் போட்டது அம்பலமானது. இந்நிலையில் உறுப்புகள் ஒவ்வொன்றாக செயலிழந்து சிகிச்சை பலனளிக்காமல் நசீம் பரிதாபமாக உயிரிழந்தார். உண்மை செய்தியை அறிந்த உறவினர்கள் ஆத்திரத்தில் சஹீனாவை கடுமையாக தாக்கியதோடு பார்மசிஸ்ட் ஷேக் மோர்செலிமின் வீடு, மருந்தகம், அவரது இருசக்கர வாகனம் ஆகியவற்றை சேதப்படுத்தி தீ வைத்து எரித்தனர். இதனால் அப்பகுதியில் பதற்றமான சூழ்நிலை உருவான நிலையில் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சஹீனா மற்றும் அவரது ஆண் நண்பர் மீது வழக்கு பதிந்து இருவரையும் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.